இப்போ செகண்ட் ஓடி முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 350+ ஜெயிக்க முடியல. ஆனால் ஜெயிக்க வச்ச ஒரே கேப்டன் ரோஹித் சர்மா. ஆனால் அவர் இப்போ ஓடிஐ கேப்டனாக இல்லை. மும்பை இந்தியன்ஸுக்கும் 200+ தோக்காமல் இருந்த ஒரே கேப்டன் ரோஹித் சர்மா. ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இல்லை. இப்பேற்பட்ட நல்ல கேப்டனை தூக்கிட்டிங்கன்னா எப்படிரா இந்தியா கப் அடிக்கும்? சுப்மன் கில் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ்னு வச்சுருக்கீங்க, ஆனால் டீம்லேயே வச்சுருக்கீங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் முகமது ஷமி இவங்களால இன்ஜுரி ஆனால் போய் டொமஸ்டிக் மேட்ச் ஆடிட்டு வர சொல்கிறீங்க. ஏன் இவர் இன்ஜுரி ஆனால் போய் ஆடக்கூடாதா? டொமஸ்டிக் டீம் ஆனால் என்ன வயசாகிருமா? இல்லை ஃபார்மில் என்னன்னு கண்டுபிடிச்சிடுவாங்களா? என்னடா நியாயம் இதெல்லாம்? ஹர்ஷித் அண்ணா பிரசித் கிருஷ்ணாவோட சூப்பர் பவுலிங் பார்த்துருப்பீங்க. இப்போ ஏற்பட்ட ஓடிஐ ஸ்குவாடை வச்சுட்டு வேர்ல்டு கப்புக்கு போனால் எப்படா ஜெயிப்பீங்க 2027? ஷமி, சிராஜ், புவனேஸ்வர், ஹர்திக் போதுமே அவங்க 4 பேர் உங்களுக்கு. ஆனால் பேக்கப்புக்கு வேறு யாரோ எடுத்தால் ஈஸியாக இருக்கும். சும்மா மொக்க பவுலர்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படா 350 டிஃபெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க? நல்ல டீம். முதல்ல அந்த செலக்டரை தூக்குங்க, கோச்சிலேருந்து எல்லாத்தையும் தூக்குங்க. அப்போ தான் இந்தியா டீம் உருப்படும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் கப் அடிக்க மாட்டாங்க. 2026 கப்பு கஷ்டப்பட்டு ஜெயித்தாலுமே கம்பீர் என்ன சொல்லுவான், என்னடா தான் ஜெயித்தோம்மா. டீமுக்கு ஒரு பாராட்டும் கொடுக்க மாட்டான். ஸோ வேலை அந்த துரத்துங்க. அப்போ தான் டீமுக்கு நல்லது.